Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவ ஜனங்கள் குறைவோடும் தேவைகளோடும் இருப்பதைக் கண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய நிருபத்திலே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வழியை காண்பிக்க சித்தம் கொண்டார். அதனால் அவர் அன்போடு, என் தேவன் ஐஸ்வர்யமுள்ளவர், செல்வந்தர், அவர் உங்களுடைய குறைகளையும் தேவைகளையும் அறிந்திருக்கிறார். தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் ஒருபோதும் சும்மா இருக்கவே மாட்டார். அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கி ஆசிர்வதிப்பார் என்று எழுதுகிறார். நாம் கிறிஸ்துவண்டை வரும்போது நம்முடைய பாவங்கள் நீங்கி ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள் வருகிறது. சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதம் வருகிறது. வியாதிகள் நீங்கி ஆரோக்கியம் வருகிறது. அதோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நின்று விடுவதில்லை. நம்முடைய பொருளாதார நிலைமையையும் கர்த்தர் சந்தித்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிவர்த்தியாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதி கூறுகிறார். என் தேவன் என்று பவுலாலும் நம் ஒவ்வொருவராலும் உரிமை பாராட்டப்படுகிறவர் நம்மை எப்படி ஆசிர்வதிப்பார் தெரியுமா? அவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் ஆசிர்வதிக்க வல்லமையுள்ளவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் நினைக்கிற அல்லது எதிர்பார்க்கிற செல்வங்களின் அளவு மிகவும் குறைவுதான். ஆனால் கிறிஸ்துவின் பட்சத்தில் இருக்கும் செல்வமோ அளவிட முடியாதது. வெள்ளியும் பொன்னும் சகல மிருக ஜீவன்களும் அவருடையதல்லவா? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதல்லவா? அவர் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தை எல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராயிருக்கிறார். அவரே நம் அன்புள்ள பரமதகப்பன். கானாவூர் கல்யாண வீட்டிலே குறைவு ஏற்பட்ட போது அங்கிருந்த எல்லா பெரிய கற்சாடிகளும் நிரம்பி வழியும்படி திராட்சரசத்தை கொடுக்க விரும்பினார். வேலைக்காரர்கள் அந்த கற்சாடிகளின் விளிம்பு வரையிலும் தண்ணீரை நிரப்பினார்கள் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. அவ்வளவு தண்ணீரையும் அருமையான திராட்சரசமாக அவர் மாற்றி கொடுத்தார். ஒருவேளை தேவைகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் என் ஐஸ்வர்யங்களை எல்லாம் திறக்கிறேன், உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன் என்று கூறுகிறார் வேதாகமம். தேவன் இயேசுவாக இறங்கி வந்தார் என்றும் அவருடைய தரித்திரத்தின் வாயிலாக உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவான்களாக்குவதற்காக தாம் தரித்திரரானார் என்றும் கூறுகிறது. சிலுவையில் அவர் வஸ்திரம் கூட அணிந்திருக்கவில்லை. அவர் நிர்வாணமாக்கப்பட்டார். திக்கற்றவராக இருந்தார். இரத்தம் கொட்டியது. தேவன் உங்கள் தேவைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து தம் ஐஸ்வர்யத்தை தரும்படியாகவே அப்படியானார். இன்று இயேசுவிடம் வாருங்கள். இயேசுவுக்குள் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்தில் உங்கள் ஆத்துமாவில், உங்கள் சிந்தையில், உங்கள் சரீரத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெற்றிருப்பதற்கான கிரயத்தை அவர் செலுத்திவிட்டார். தேவன் தாமே இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக.
தாவீது ராஜா ஆனந்த பரவசத்தோடு சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆம், கர்த்தர் பாத்திரத்தை கால்பாகம் அரைபாகம் என்று நிரப்புகிறவர் அல்ல, முழுவதையும் நிரப்புகிறவர். மட்டுமல்ல, நிரம்பி வழிய வழிய ஊற்றிக்கொண்டே இருப்பவர். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆம், அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் போது ஆசீர்வாதங்களை நாமும் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் வாயிலாக தேவனிடமிருந்து எப்படி ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று வசனம் கூறுகிறது. தேவன், உன் இருதயத்தை எனக்கு தா, நீ என்னை நம்புவதாலும் என் சித்தத்தின்படி வாழ்கிறதாலும் மக்கள் ஆசீர்வாதங்களை உன் மடியில் கொட்டும்படி செய்வேன் என்று கூறுகிறார். இரண்டாவதாக, அவர் ஏழைகளுக்கு, வஸ்திரமில்லாதவர்களுக்கு, பசியாயிருப்பவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு கொடு. அப்போது நான் உன்னை பின்னாக காப்பேன், உன் சுகம் சீக்கிரமாய் எழும்பும். விடியற்கால வெளுப்பை போல உன் நீதி செல்லும், உன் பெயர் கனம் பெறும். நான் இப்படி உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கூறுகிறார். தரித்திரருக்கு கொடுக்கும்போது இந்த எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, அவர் ஏழைகளையும் உள்ளமுடைந்தோரையும் பராமரிக்கும் என் ஊழியக்காரர்களுக்கு கொடு என்று கூறுகிறார். தாவீது தேவ ஊழியர்கள் மேலும் பரிசுத்தவான்கள் மேலும் கரிசனையாய் இருந்தான். தேவன் அவன் மடியில் ஐஸ்வர்யத்தை கொட்டினார். நான்காவதாக, வேதம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறுகிறது. தேவன் ஆசீர்வாதங்களை உங்களிடமிருந்து திருடிக் கொள்ளும் பொல்லாத பிசாசை சபிப்பார். இன்றே கொடுக்கிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கலாம். இன்று உங்கள் தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பரிபூரணம் அடைவீர்கள். தேவ பிரசன்னத்தினால் உங்கள் ஆத்துமாவில், உங்கள் குடும்பத்தில் நற்சுகம், பாதுகாப்பு, நீதியான பெயர் ஆகிய எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். தேவனும் மனுஷரும் உங்களை கனப்படுத்துவார்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்மிடம் உள்ள சிறந்ததை இயேசுவை எனக்கு கொடுத்ததின் வாயிலாக அருளிச் செய்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உற்சாகமாக கொடுக்கிறவனாக, உற்சாகமாக கொடுக்கிறவளாக மாறவும், உம்மேல் நம்பிக்கையாயிருக்கவும் தயவாய் எனக்கு கற்பித்தருளும். கொடுப்பதை குறித்து என் இருதயத்தில் இருக்கும் எல்லா பயத்தையும் சந்தேகத்தையும் அகற்றும். ஏழைகளுக்கும் உம் பணிக்கும் அன்புடன் கொடுப்பதற்கு எனக்கு உதவும். ஆண்டவரே, எனக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. உம் ஐஸ்வர்யத்தின்படியே என் தேவைகள் எல்லாவற்றையும் அருளிச் செய்யும். என் வாழ்க்கையை உம் பிரசன்னத்தாலும் பரிபூரணத்தினாலும் நிரப்புவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.